சமீபத்துல நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல திமுக வந்து 159 தொகுதியில இருந்து 165 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே. அது ஒரு ஒரு கட்டத்தில் இருந்தது. 1991 பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா 224 சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்றாங்க. அப்படியே 96 பார்த்தீங்கன்னா திமுக 225 சட்டமன்ற தொகுதியில் வெல்லுது. அது இருபெரும் கட்சிகளுக்கு உரிய ஒரு 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 அற்புதமான ஒரு உரையாடல் அது. புரியுதுங்களா? இவங்க இவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய அறுவடை செய்கிறாங்களே, இந்த திமுக மேலேயோ அல்லது அதிமுக மேலேயோ அதிருப்தியோ ஊழலோ இல்லாமல் இல்லை. அப்போது 91 ஆட்சிக்கு வந்த நபர் 96 ஆட்சிக்கு வரப்போகிற நபர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அப்படியே 96 ஆட்சியில் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக 91 ஆகப்பெரும் ஊழல். அந்த திவாகரனை வந்து அந்த பிள்ளைகளாக அந்த வளர்ப்பு பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருந்தாலும் இருக்கட்டும், அதிகபட்சமான வருவாய்க்கு மீறிய சொத்துக்களை சேகரித்ததாக இருந்துக்கிட்டும், மாதத்துக்கு ₹1 சம்பளம் பெற்றதாக இருந்திருக்கட்டும், எவ்வளோ ஊழல்கள். அவ்வளோ ஊழல்களையும் 96 ஆட்சியில் இவங்க வந்து எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல், அதை கண்டிக்காமல், வழக்கு தொடராமல், விசாரணை இல்லாமல் கடந்து போயிட்டாங்களே 96. அப்போது 2 கட்சிகளுக்கும் மாற்று எது இல்லைன்னும் போது 224 அதிமுக வெற்றி பெறும், 225 திமுக வெற்றி பெறும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 4 முனை 5 முனை போட்டிகள் இருக்கு. தாவேக வந்த பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. எப்படி கேட்டு இந்த ரசிகர்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்களா, தற்கூரியோ மேற்கூறியோ, அதை பற்றி அப்படியே விடுங்க. வாக்கு இருக்கா இல்லையா அவனுக்கு? நேரம் அங்கதான் போடுவான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இவனை புரிய வச்சு அரசியல் படுத்துறதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக முனைகின்ற வேட்பாளர்களை சரியான முறையில் வேட்புமனை தாக்கல் செய்யக்கூடிய தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க இதில் நம்ம தாவேக்காவில். இல்லைன்னு சொல்லுங்க, ஊடகத்தில் வெளியே வருதா இல்லையா? ஆக வேட்பாளர்களே வந்து சரியான முறையில் புரிதல் இல்லாமல் வேட்புமனை உள்ள தாக்கல் பண்ணுறாங்க. நான் இந்த சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதி மக்களுக்கான நன்முறைகளை, அந்த தொகுதி மக்களுக்கான என்னென்ன செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற விதிமுறைகளை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான அடிப்படை நிதி எந்தெந்த வகையில் வருது, எதை தான் செய்யணும், எது வரையறுக்கப்பட்ட நிதி, எது வரையறுக்கப்படாத நிதி, இப்படின்றதெல்லாம் நிறைய கற்றுக்கணும்ல. இந்த அடிப்படையை தெரியாமல் நீங்கள் என்ன மக்கள் வந்து பணி செய்ய போறீங்க? ஆக இன்றைய காலகட்டங்களில் 4 முனை 5 முனை 6 முனை போட்டி இருக்கணும் போது ஆக பெரும் ஒரு எழுச்சி வந்து திமுக அதிமுக மேல. 2 கட்சிக்கு மாற்று நிறைய கட்சிகள் இருக்கு, அதனால ஓட்டுகள்லாம் வந்து பிரியும். ஆமா, 24 25 கட்சிகள் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுக என்ன வந்திருக்கிறது? ஜெயிக்கணுன்ற வெறி தானே. கண்டிப்பா இவ்வளவுதானே. அதிமுக கூட்டணி வச்சிருக்க வேண்டிய என்ன வந்திருக்குது? ஜெயிக்கணுன்ற வெறி தானே. ஆக எப்படியாவது ஜெயிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், ஊழல் செய்யணுன்றதான நோக்கம். மக்களுக்கு செயல்பாடுகள் நல்ல ஒரு வரைவுகளை கொண்டு வரணும் கிடையாது. ஆனா நாம் தமிழ் கட்சி தனித்துவமாக என்னைக்குமே 4 தேர்தல் அப்படிதான் இருக்கு, 5வது தேர்தல் அப்படிதான் நிக்குது. ஏன்னு கேட்டால் நாங்கள் மக்கள் வழிகளை மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரு ஆகப்பெரும் சித்தாந்த வகையில் உருவெடுத்ததுனாலதான் கடைசி வரையில இப்படியே கத்தி செத்துட்டு போனாலும் போக முடியாது, கூட்டணிக்கு போக மாட்டோம், வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம். இப்போ கிழமை மாறி போச்சு. நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது தவிர்க்கிறோம், அது எங்கள் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. ஆனால் களம் எப்படின்னா வாக்காளர்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி சூழல் உருவாக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் தளத்தை சீமான் அவர்கள் மாற்றி தலைகீழ மாற்றி வச்சிருக்கிறார். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுல தலைகீழ் நிற்கும். வாக்குக்கு அவன் பணம் பெறாமல் நல்ல தூய அரசியல் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொண்டு இருக்குது தான் நாம் தமிழ் கட்சி.